ஃப்ரெண்ட்ஸ் இருக்கடிக்கு ஆசை சீரியல்லேருந்து ப்ரோமோ வாங்க பார்க்கலாம். மீனா இருந்துட்டு பார்வதி வீட்டுக்கு பூ கொடுக்க போனாங்க. பார்வதின்ட்டு அதை வாங்கிட்டு, சரி வா மீனா உங்ககிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தாங்க. அதனால் மீனா இருந்துட்டு என்ன என்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும்போது, ரோஹிணி பாப்பா ரொம்ப நல்ல பாப்பா, உனக்காக தாலி செயின் வச்சு நீ இந்த விஜய்கிட்ட திட்டு வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு உனக்காக தாலி செயின் வச்சு காசு கொடுத்தாங்க 2 லட்ச ரூபா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. எனக்காக ஏன் ரோஹிணி பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு யோசிச்சுட்டு, அவங்க எவ்வளோ நல்லவங்களாக இருக்காங்க எனக்காக, நான் அத்தைக்கிட்ட ஆனால் நான் தப்பே பண்ணல, இருந்தாலும் எனக்காக அவங்க 2 லட்ச ரூபாய் யார் எடுத்தாங்க அது என்னாச்சுன்னு தெரியல, ஆனால் ரோஹிணி இருந்துட்டு தந்திருக்காங்க, அவங்களுக்கு நான் போய் இப்போ உடனே தேங்க்ஸ் சொல்கிறேன் முத்துக்கிட்ட சொல்லிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் உனக்கு இந்த விஷயமே தெரியாதா, சரி போ முத்துக்கிட்ட சொல்லு, அது ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பார்வதி இதுன்னு சொல்லிட்டு பார்வதின்ட்டு கூப்பிட்றாங்க. அதனால் இல்லை ஆண்டி வேணாம், நான் நிறைய இடத்துக்கு பூ கொடுக்க போகணும், அதனால் நான் போகிறேன் ஆண்டி, இன்னொரு நாளைக்கு வந்து காஃபி குடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு கிளம்பிடுறாங்க. மீனா போனதோடனே முத்துக்கு ஃபோன் பண்ணி வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் சரி ஆச்சு நான் வரேன் இப்போ உடனே அப்படின்னு சொல்லிட்டு முத்து இருந்துட்டு கிளம்பிடுறாரு. முத்து இருந்துட்டு கிளம்புனோடனே அப்புறம் மீனா கிட்டே போயிட்டு சரி சொல்லு என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. அதுக்கப்புறம் மீனா இருந்துட்டு இந்தமாரி ரோஹிணி இருந்துட்டு தாலி செயினை வச்சு 2 லட்ச ரூபா நமக்காக பார்வதி ஆண்டிக்கிட்ட இருந்து கொடுத்து அப்புறம் விஜயா ஆண்டிக்கிட்ட கொடுக்க சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு சொல்கிறாங்க. அதனால் முத்து இருந்துட்டு அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்னங்க யோசிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மீனா இருந்துட்டு கேட்டதோடனே, இல்லை இதில் ஏதோ நடந்திருக்கு, ரோஹிணியெல்லாம் அப்படியெல்லாம் கிடையாது, எங்கள் அம்மானா கூட ஒரு இதில் நம்பிடலாம், பார்லர்காரியெல்லாம் நம்ப முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதனால் மீனா இருந்துட்டு ரொம்பவே யோசிச்சுட்டு, ஆமாம்ல நம்மளுக்கு அன்றைக்கி விஷயத்தில் மாட்டி விட்டாங்களோ அவங்களாம் நம்மளுக்கு உதவி செய்வாங்கன்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சரி நான் இதுக்கு ஒரு முடிவு கட்டாமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சரிவா நம்ம போயிட்டு அப்பாட்டி இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட இந்த எபிசோட்